ஏழாம் வகுப்பு டெப்ஸ் பள்ளி. சாரதி ஏழாம் வகுப்பு டெப்ஸ் பள்ளி. என் பெயர் சி. சாரதி. நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்களிப்பு. அமுதே தமிழே, அழகிய மொழியே, அன்னை தமிழே, என் தாய்மொழியான தமிழே, உனக்கு அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர் தொடர்ந்த நினைவில் ஒருவர் பகத்சிங் தான். ஆம், நான் இன்று புரட்சியாளர் பகத்சிங் பற்றி பேச வந்துள்ளேன். கவலையை நிறுத்தி கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தில் எடுத்து ரத்தம் சிந்துவதை என்ற ஆங்கிலேயருக்கு எதிராக முழக்கமிட்டவர் இவர். பகத்சிங் அவர்கள் 1907ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் பஞ்சாப் மாநிலத்தில் லயர்பூர் மாவட்டத்தில் பாபா என்ற ஊரில் சர்தார் கிஷன் சிங் மற்றும் வித்யா பாரதிக்கும் மகனாக பிறந்தார். இவர் சீக்கிய குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார். இவர் சிறு வயதிலிருந்து நாட்டு பெற்றுக் கொண்டவராக வளர்ந்தார். இவர் பிறந்த அரபிக், போலிஷ், ஸ்வீடிஷ் போன்ற 5 மொழிகளை பேசும் திறன் கொண்டிருந்தார். இவர் சிறு வயதிலிருந்தே நாட்டு பெற்றுக் கொண்டதால் விடுதலை போராட்டத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். லாலா லஜபதி ராய் மற்றும் திலகரி போன்ற தொடர்புகளை ஏற்படுத்தி நட்பு கொண்டிருந்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை இவர் மனதை வெகுவாக பாதித்தது. இதன் காரணமாக இருந்த 13வது வயதில் மகாத்மா காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்தார். காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திய போது ஒரு ஏமாற்றம் அடைந்தது. அகிம்சை வழியில் சென்றால் சுதந்திரம் பெற முடியாது, ஆயுத வழியில் மட்டுமே சுதந்திரம் பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார். 1926இல் பாரத் சார்பற்ற இளைஞர்கள் அமைப்பை நிறுவி விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்களிப்பு செய்தார். காங்கிரஸ் தலைவர் லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாக இருந்த ஆங்கிலேய காவல் அதிகாரி சுட்டுக் கொண்ட குற்றத்திற்காக ஆங்கிலேய அரசு இவருக்கு மரண தண்டனையை விதித்தது. பகத்சிங் இறுதி வார்த்தைகள்: உங்களால் எனது உயிரை மட்டும்தான் கொலை செய்யணுமே தவிர எனது கருத்துக்களே அல்ல. உங்களால் எனது உடலை மட்டும்தான் சிதைக்க முடியும், எனது ஆத்மாவை என்று முழக்கிவிட்டார். 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி தனது 24வது வயதில் தூக்கிலிடப்பட்டிருந்தார். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் மரணத்தை பரிசாக கொடுத்த போராளி பகத்சிங் ஆவார். இந்திய விடுதலை போராட்ட உணர்வுகளை இளைஞர்கள் மனதில் விதித்திட்ட வீரர் பகத்சிங் என்பது வெறும் பெயர் அல்ல, இந்திய விடுதலைக்கான வேறாகும். அவரது தீய கருத்தை நினைத்து போற்றுவோம். இந்தியா ஜிந்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அன்பு சி. சாரதி. அருமை.